and welcome to Cook with Martina. இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் பண்ண போறோம். எக் ரைஸ் ஸ்கூலுக்கு பெர்ஃபெக்ட்டான டிஷ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெப்பர் இதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண போறோம். அது கூடவே நான் ஒரு 4 பட்டையை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சு வச்சுக்க போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல நம்ம எண்ணெயை ஊத்திக்க போறோம். சூடான உடனே 4 to 5 பல் பூண்டை நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே 2 சில்லிஸ், பச்சை மிளகாய், இதை 2 நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்திருக்கேங்க. அது நல்லா ஃப்ரை ஆன உடனே நான் வெங்காயத்தை தான் சேர்த்த போறேன். 2 பெரிய வெங்காயம், இதையும் நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் இப்ப போட்டு நான் ஃப்ரை பண்ண போறேங்க. இப்போ 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் சேர்த்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை தான் நான் இப்போ சேர்த்துக்க போறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நான் அதை சேர்த்திருக்கேன். மிச்சம் இருக்கிற பவுடரை நம்ம லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் ரைஸ் வேக வைக்கும் போது அதுல நான் சால்ட் போட்டு தான் வேக வச்சேன். ஸோ அதனால அதுலயும் சால்ட் இருக்கு. ஸோ பார்த்து நீங்க சால்ட் நீங்க சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு அந்த மசாலா இன்னும் ஃப்ரை பண்ண விடலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மசாலாலாம் சைடில் ஊற்றிட்டு அந்த முட்டை ஒரு 3 முட்டை நான் நல்லா பீட் பண்ணி நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். அதை லைட்டா அப்படியே நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி விடலாம். எக் நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எக்கை மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மெதுவா அது ரெடி ஆன உடனே இருக்கிற மசாலா இருக்கு இல்லையா சைட்ல, அதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த எக்கை பாருங்களேன், எவ்வளோ யம்மியா இருக்குல்ல. அப்படியே நம்ம சப்பாத்தி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம எக் ரைஸ் தான் பண்றோம். ஸோ ஓகே, அதை பார்க்கலாம். அந்த ஸ்பைசஸோட பவுடர் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா மிச்சம், அதை எடுத்து நம்ம கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் 2 கப் ரைஸை வந்து நான் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் வந்து இதுக்கு பண்ணியிருக்கேன். பட் நம்ம வந்து வீட்டுக்கு யாராச்சும் வந்திருக்காங்க ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதை தான் நான் சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் அதை விட யம்மியாக இருக்குங்க.
ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற என்ன பண்றது, இனி நம்ம சாப்பிடதான் செய்யணும். வாங்க சாப்பிடலாம். உங்க எக் ரைஸ், அருமையான யம்மியான எக் ரைஸ் ரெடி.